Hello my dear viewers, welcome back to another video. My dear viewers, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு சின்ன வயசு பையனாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய வயசானவராக இருந்தாலும் சரி, உங்கள் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்க முடியும். நீங்களே உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார் பார்த்துப்பாங்க? ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் உங்கள் ஹெல்த் மேலே காட்டணும். இந்த அளவுக்கு முக்கியமான உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் தினமும் ஜிம்முக்கு போகலாம், இல்லாட்டி சரியான டயட் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை ஏர்லி ஒன்ஸ் நீங்கள் டாக்டரை விசிட் பண்ணி ஒரு மெடிக்கல் செக்கப் எடுக்கிறது, இல்லாட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி பெரிய விஷயங்களை நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. பட் நீங்கள் தினமும் பண்ண வேண்டிய இல்லாட்டி அடிக்கடி பண்ண வேண்டிய சில சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ண தவறுறீங்க. இல்லாட்டி இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை பண்ணலன்னா நம்ம ஹெல்த்துக்கு என்ன இஷ்யூ வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணுற சின்ன விஷயங்களால் நமக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தினமும் இல்லாட்டி அடிக்கடி செய்ய வேண்டிய சில முக்கியமான சின்ன விஷயங்கள், ஆனால் பட் நம்ம செய்ய தவறிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு 10 விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். பட் அந்த 10 விஷயங்களும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், பட் நீங்கள் அதை செய்ய தவறி இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டராக தான் உங்களுக்கு இருக்க போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் இன்னர் வேர்ஸ். இதனடா ஒரு கேள்வி, இன்னர் வேர் யூஸ் பண்ணாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னால் சரியாக ரிமெம்பர் பண்ண முடியல, நீயா நானாவா இல்லை தமிழாவான்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியில் ஒரு அம்மா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னர் வேரை போடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் அவங்க அதை சொன்னது வந்து அவங்க இன்னர் வேர் போடல அப்படின்றது வேற ஒரு காரணம். பட் இன்னர் வேர் போடாமல் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. பட் இன்னர் வேர் போடணும் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, நம்ம இன்னர் வேர் போடுறதே நம்ம உடம்புல வர வேர்வை வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். மோஸ்ட்லி இன்னர் வேர் வந்து காட்டனில் போடுறது தான் ரொம்ப நல்லது. ஃபேஷன் அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் நைலான்லையோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்லோ இன்னர் வேர் போடுறதுன்றது அது ரொம்ப முட்டாள்தனம், மடத்தனமானது. ஸோ இன்னர் வேர்ன்றது காட்டனில் தான் நீங்கள் போடணும். நம்ம இன்னர் வேர் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் அந்த வேர்வையெல்லாம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த ட்ரெஸ் வந்து உப்பு போத்த மாதிரி ஆகிடும், உங்களோட பர்சனாலிட்டி டேமேஜ் ஆகிடும். பட் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் வேர்வையை அப்சர்வ் பண்ணாத மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வேர்வையால் உங்கள் உடம்புல இச்சஸ், ரேஷஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரலாம். நீங்கள் பாட்டமில் இன்னர் வேர் பண்ணலைன்னா உங்களோட 2 காலுக்கும் இடையில வந்து பெரிய ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இன்னர் வேர்ன்றது மஸ்ட். கண்டிப்பாக இன்னர் வேர்ன்றதை எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். போத் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் எல்லாருமே இன்னர் வேர்ன்றதை கட்டாயமாக யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் இன்னர் வேரை காட்டனில் வேர் பண்ணணுன்றதையும் மறந்துடாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேவ் யுவர் பியூபிக் ஹேர்ஸ். எஸ், பியூபிக் ஹேர்ஸை நிறைய பேர் ஷேவ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக பியூபிக் ஹேர்ஸை ஷேவ் பண்ணாமல் வச்சுருந்தவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ பியூபிக் ஹேர்ஸ் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அந்த இடத்துல ஒரு மாதிரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆர் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட ப்ரைவேட் பார்ட்லேயே இருக்கட்டும் இல்லை அண்டர் ஆர்ம்லேயே இருக்கட்டும் இருக்கிற ஹேர்ஸை வந்து 1 மந்த்துக்கு ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணுங்கள். இல்லாட்டி அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விளைவிக்கும். ஸோ உங்களோட பியூபிக் ஹேர்ஸை வந்து 1 மாதத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிடுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது கேட்க சிம்பிளாக இருக்கலாம், பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் செய்ய மறந்த ஒரு விஷயம், ஹேண்ட் வாஷ். கை கழுவுறது. நான் என்னடா கை கழுவாங்க சாப்பிட போகிறேன் இல்லை கை கழுவாங்க இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நம்ம கை கழுவுவோம் நிறைய பேர், பட் எப்படி கழுவுறோம் அப்படின்றது முக்கியம். நம்ம கை கழுவுறது சோப் இல்லாட்டி ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி கழுவணும். ஸோ எப்பப்பெல்லாம் கை கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சோப் ஆர் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி கை கழுவணும். இல்லாட்டி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண பின்னாடி அந்த மாதிரி கை கழுவணும். இல்லாட்டி பப்ளிக் பிளேசஸ்க்கு நீங்கள் போயிட்டு வந்த பின்னாடி கண்டிப்பாக உங்களோட கையை வந்து சோப் ஆர் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி கை கழுவ மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்கள் கையில் வெளியிலிருந்து வந்த பாக்டீரியாஸோ இல்லை நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாடி இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பாக்டீரியாஸோ அதெல்லாம் அழியும். அப்போ தான் உங்கள் ஹெல்த்தும் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி நிறைய பேர் செய்வாங்க, பட் ப்ராப்பராக செய்ய மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கேர். நம்மளோட ஃபுட்டு தான் நம்ம கிரவுண்டோட கான்டாக்ட் ஆகக்கூடிய முதல் விஷயம் இல்லையா? ஸோ அந்த ஃபுட் வழியாக தான் பாக்டீரியாஸ் போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. சேத்துல நடக்கும்போதும் சரி, இல்லை எப்பயாவது நம்ம ரொம்ப அழுக்கான இடத்துல போகும்போதும் சரி, முதல்ல கிரவுண்டோட கான்டாக்ட் ஆகுது நம்மளோட ஃபுட்டு தான். ஸோ அந்த ஃபுட்டை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா கால் கழுவிட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பட் எப்படி கழுவணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் சும்மா கால் கழுவணும் அப்படின்றதுக்காக தண்ணி எடுத்து மேலே ஊற்றி கால் மேலே இருக்கிற மண்ணை மட்டும் கழுவிட்டு வந்துடுவோம். பட் காலை வந்து தேய்ச்சி கழுவ வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹெல்த் கேருக்காக ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கணும்னு நினச்சி உங்கள் காலை கழுவ டைம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து நல்லா தேய்ச்சி உங்களோட காலெல்லாம் கழுவுங்க. இன்கேஸ் உங்கள் பாதத்தில் வெடிப்பு இருக்குது அப்படின்னா அந்த வெடிப்புக்குள்ளே மண்ணெல்லாம் போயிருக்கும். ஸோ அதெல்லாம்
அதெல்லாம் கழுவணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு ப்ரெஷர் கன் இருக்குது அப்படின்னா ஒரு ஓஸ் இருக்குது, பைப் இருக்குன்னா அதில் ப்ரெஷராக தண்ணியை பிடிச்சி உங்கள் அந்த வெடிப்புக்குள்ளெல்லாம் நீங்கள் கழுவுனீங்கன்னா அது வந்து ரொம்ப ப்ராப்பராக க்ளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபுட்டை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். மை டியர் வியூவர்ஸ், 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி சன்ஸ்க்ரீம் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வெளியே போங்க. இல்லாட்டி உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அண்ட் நீங்களும் டீஹைட்ரேட் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும், இல்லாட்டி ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்கள் நிறைய வரும். ஸோ கைஸ், நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அட் த சேம் டைம் அது உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆகாமையும் பார்த்துக்கும். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் வாங்கிக்கோங்க. பட் வெளியே போகும்போது மாய்ஸ்சரைசர் போட்டு போகாமல் மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. அதுவும் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற வெயிலுக்கு தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீம் இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் வெளியே போகாதீங்க. ஸோ கைஸ், 6வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேயிங் ஹைட்ரேட்டட், அதாவது தண்ணி குடிக்கிறது. நீங்கள் சொல்லலாம் நான் தினமும் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, பட் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சூடாகாது, உங்கள் பாதத்தில் வெடிப்பு வராது, உங்கள் ஸ்கின்னு ட்ரை ஆகாது, உங்கள் தலை சூடாக இருக்காது, அண்ட் நீங்கள் யூரின் போகும்போது உங்களுக்கு அடி வயிற்றில் வலி வராது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எதுவுமே வராது. பட் இதெல்லாம் உங்களுக்கு வருது, இல்லை இதில் ஏதாவது 1-2 வருது அப்படின்னாலும் நீங்கள் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ ஒரு நாளைக்கு 4-6 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 6 லிட்டருக்கு மேலே கூட குடிக்கலாம். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் வராது, அடிக்கடி யூரின் வரதை தவிர. ஸோ தயவு செஞ்சு தினமும் போதுமான அளவுக்கு தண்ணி குடிங்க. மினிமம் 4 லிட்டர்ஸ் வாட்டர்ஸாவது தினமும் குடிங்க. தாகம் எடுக்கும் போது தான் தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. கூட எப்போவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அதை காலி பண்ணிவிட்டு தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் அங்கங்கே ரீஃபில் பண்ணிக்கிட்டு தண்ணி ரெகுலராக குடிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி 1 ஹவருக்கு ஒரு டைம் தண்ணி குடிக்க பழகிக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு ஹேபிட் ஆகிடும். உங்களுக்கு ஹீட் சம்மந்தமான எந்த ப்ராப்ளமும் வராது. 7வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நகம் வெட்டுறது. நம்ம பிஸியான லைஃப்பில் நமக்கு நகம் வெட்டுறதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஸ்டைலுன்னு சொல்லிட்டு நகம் வளர்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நகம் வெட்டுறது ஸ்டைலாக இருக்கலாம், பட் அதன் மூலிமா வர ப்ராப்ளங்களும் ரொம்ப ஸ்டைலாக புதுசாக இருக்கும். ஸோ நகம்ன்றது ப்ராப்பராக வெட்டி க்ளீன் பண்ணுறது தான் வளருதே தவிர அதை நீங்கள் வளர்த்து ஸ்டைலாக வச்சுக்கிறதுக்கு இல்லை. சில பேர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவும் நகம் வளர்ப்பாங்க. ஸோ செல்ஃப் டிஃபென்ஸுக்கு நிறைய வழிகள் இருக்குது. உங்கள் நகம் தான் அதுக்கு வழி இல்லை. ஸோ நகத்தை வந்து ப்ராப்பராக வெட்டுங்க. இல்லாட்டி உங்கள் நகத்தில் படிகிற தூசுக்கள், இல்லாட்டி நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணும் போது அதுலேருந்து வர பாக்டீரியாஸ் எல்லாம் உங்கள் நகத்தோடு சேர்ந்து உங்கள் ஃபுட்டோடு சேர்ந்து உங்களுக்குள்ளே போச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எடுத்ததும் வந்துடாது, ஓவர் த டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாங் பீரியட் இதே மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். உங்கள் ஃபிங்கர் நெயில்ஸாக இருக்கட்டும் இல்லை டோன் நெயில்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே ப்ராப்பராக வீக்லி ஒன்ஸ் கட் பண்ணி க்ளீனாக இருங்க. 8வது விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரல் ஹைஜீன், பல்லு விளக்குறது. பல்லு விளக்காமல் எத்தனை பேர் டீ குடிப்பீங்க? கை தூக்குங்க. அட் த சேம் டைம் பல்லு விளக்காமல் எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? கை தூக்குங்க. மீ ஆல்சோ. நானும் பல்லு விளக்காமல் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். அது எவ்வளோ தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. இப்போல்லாம் நான் ப்ராப்பராக தினமும் 2 டைம் பல்லு விளக்குறது கட்டாயம். ஸோ தினமும் 2 டைம் பல்லு விளக்க மறந்துடாதீங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்ததும் முதல் வேலையாக ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா தூங்கி எழுந்ததும் ப்ரஷ் பண்ணால் தான் நைட்டு ஃபுல்லாக உங்கள் மவுத்தில் உருவான பாக்டீரியாஸ் எல்லாம் உடனே வெளியே போகும். நீங்கள் 1 hour 2 hour நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் 11 மணி 12 மணிக்கு பல்லு விளக்குவாங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு பல்லு விளக்குறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ நீங்கள் தூங்கி எழுந்ததும் முதல்ல பண்ண வேண்டியதில் ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டியது. ஸோ ப்ரஷ்ன்றதே காலையிலே பண்ணிவிடுங்க. அண்ட் 2வதாக நைட்டு சாப்பிட்ட பின்னாடி ஒரு டைம் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுங்க. அது வந்து நைட் ஃபுல்லாக உங்கள் மவுத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். உங்கள் வாயிலிருந்து கெட்ட வாசனை வராமல் அது பாதுகாக்கும். 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோத்திங். நம்ம க்ளோத் வந்து புதுசாக போடணும், இல்லாட்டி காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டால் தான் ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்றது கிடையாது. நம்ம 300 ரூபாய்க்கு வாங்கின சட்டையாக இருந்தாலும் துவைச்சி ப்ராப்பராக மடித்து அயன் பண்ணி போட்டோனாலே நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ்ஸுன்றதை எப்போவுமே துவைச்சி யூஸ் பண்ணுங்கள். இன்னர் வேர்ஸ்லாம் தினமும் துவைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னர் வேர்ஸ் துவைக்காமல் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ உங்கள் க்ளாத்திங்ன்றதை துவைச்சி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சில பேரெல்லாம் ஜீன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை துவைக்காமே போடுவாங்க. சில பேர் சட்டையை 2 நாள் போடுவாங்க, அதுக்கப்புறமா துவைச்சி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்வெட்டெல்லாம் அதில் படிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்வெட்டெல்லாம் மறுபடியும் இன்னொரு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான காரணமே அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றதுக்கான காரணம் தான். ஸோ தயவு செஞ்சு உங்கள் ட்ரெஸ் போடும்போது துவைச்சி யூஸ் பண்ணுங்கள். 10வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திங், குளிக்கிறது. எத்தனை பேர் வீக்கெண்டில் லீவுன்னு சொல்லிட்டு குளிக்காமல் இருந்திருக்கீங்க?
இல்லாட்டி நீங்கள் என்ன நீங்கள் லீவ் போடுறீங்களோ அன்றைக்கெல்லாம் குளிக்காமல் இருந்திருக்கீங்க, இல்லாட்டி எத்தனை பேர் 2 நாளெல்லாம் குளிக்காமல் இருந்திருக்கீங்க, நாளாக இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. வீக்கெண்டாக இருக்கட்டும், இல்லை லீவ் டே ஹாலிடேஸாக இருக்கட்டும், எந்த நாளாக இருந்தாலும் சரி, குளிக்கிறதுக்கு எக்ஸ்கியூசஸ்ன்றதே கிடையாது. குளிக்கிறதுன்றது நம்ம தினமும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம். தயவு செஞ்சு தினமும் குளிங்க. குளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குளிக்காதனாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் சொன்னால் அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு தினமும் குளிங்க. சண்டேவாக இருக்கட்டும், இல்லை ஹாலிடேவாக இருக்கட்டும், எல்லா டேவிலையும் குளிங்க. ரெகுலராக குளிங்க. குளிச்சுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 2 முறை கூட குளிங்க, ஒரு தப்பும் கிடையாது. பட் தினமும் குளிக்க மறந்துடாதீங்க. மை டியர் வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த 10 விஷயங்களுமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியாத விஷயங்கள் கிடையாது, எதுவும் புதுசான விஷயங்கள் கிடையாது. பட் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். பட் நீங்கள் செய்ய மறந்துருக்கலாம், இல்லாட்டி செய்ய தவறு இருக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டராக தான் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது இந்த 10 விஷயங்களை செய்ய தவறு இருக்கீங்க, இல்லாட்டி செய்ய மறந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பாய் பாய்.